ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு நர்ஸ் டெக் வித் பிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பல்மனரி டியூபர்குலோசிஸ். என்னென்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டெஃபினேஷன், காசஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், பேத்தோஃபிசியாலஜி, டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன், காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ரிவென்ஷன், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், நர்சிங் டயக்னோசிஸ், அதோட ரெஃபரன்ஸு. கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பாருங்கள். டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா வந்து லங்குள்ளே போயிட்டு லங் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறது மூலமாக டியூபர்குலோசிஸ் நம்மளுக்கு வருது. டெஃபினிஷன்: இட் இஸ் அ chronic infectious disease caused by Mycobacterium tuberculosis and characterized by the formation of tubercles or granuloma in lungs. chronic infectious disease அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாகவும் இருக்கலாம், ரொம்ப மாதமாக இருக்கலாம், ரொம்ப வருஷங்களாகவும் இருக்கலாம். அப்படி chronic infectious disease caused by Mycobacterium tuberculum. அது எதனால் உருவாகுது? Mycobacterium tuberculiனால் உருவாகுது. அது எப்படி நம்ம வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, லங்ஸில் வந்து கிரானுலோமா இருக்கும். கிரானுலோமானா ஒரு ஸ்மால் ஏரியாவில் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். அந்த பிக்சரை பாருங்கள். அந்த ஒரு ஸ்மால் ஏரியாவில் கிரானுலோமா ஃபார்ம் ஆகிருக்கு, இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? A person may contract pulmonary tuberculosis from inhaling infected droplets from a cough or sneeze by an infected person. ஒரு நல்லா இருக்கிற பர்சன் வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட ட்ராப்லெட்ஸையும் காஃபையும் அவங்க வந்து இன்ஹேல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கிற பர்சனுக்கும் பல்மனரி டியூபர்குலோசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது. காசஸ்: Mycobacterium tuberculosis by air droplets, by exposure with person who is infected to prolonged and close frequent. Mycobacterium tuberculosisனால வர சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஏர் ட்ராப்லெட்ஸ்னால சான்சஸ் இருக்குது. அதான் ஸ்னீஸ் பண்ணுறதுனால, காஃப் பண்ணுறதுனால, அதை நம்ம ஒரு ஹெல்த்தி பர்சன் இன்ஹேல் பண்ணுறதுனால வர வாய்ப்பு இருக்குது. பை எக்ஸ்போஷர் வித் பர்சன் ஹூ இஸ் இன்ஃபெக்டட் டு ப்ரொலாங்ட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரீக்வெண்ட். பிக்சர்ஸில் பாருங்கள். அவாய்ட் காண்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட காண்டாக்ட் பண்ணுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏர் ட்ராப்லெட்ஸை வந்து இன்ஹேல் பண்ணுறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸு. என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மேல் நியூட்ரிஷன், ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறதுனால, எக்ஸசிவ் ஆல்கஹால் அடிக்ஷன், ரொம்ப ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறதுனால, இன்ஃபேண்ட் அண்ட் சில்ட்ரன் அண்டர் 5 years ஆஃப் ஏஜ், 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு, இம்யூனோசப்ரெசிவ் கிளைண்ட்ஸ், நோய் எதிர்த்தடுப்பு இருக்கிற பேஷண்ட்க்கு, ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், புவர் ஹெல்த்து, ஸ்மோக்கிங்கு. அந்த பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சில்ட்ரன் அண்டர் 5 years, ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், malnutrition. அடுத்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். என்னென்ன கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரீ ஃப்ரம் சிம்டம்ஸ் இன் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ். டியூபர்குலோசிஸ் வர ஃபஸ்ட்டு இயர்லி ஸ்டேஜில் வந்து எந்த விதமான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் இருக்காது. போக போக சிம்டம்ஸ் இருக்கும். லேட்ரல் ஸ்டேஜில் சிம்டம்ஸ் நிறைய தெரிய வரும். அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபெட்டிக், அனரெக்சியா, லோ கிரேட் ஃபீவர், காஃப், வெயிட் லாஸ், மலைஸ், செஸ்ட் பெயின், ஹெமப்டாசிஸ். ஃபெட்டிக்னா சோர்வாக இருக்கும். அனரெக்சியானா அவங்களுக்கு பசியே எடுக்காது. அப்புறம் ஹெமப்டாசிஸ்னால் அவங்க ஸ்பூட்டமில் வந்து பிளட் வரும். அதுதான் இந்த பிக்சர்ஸில் பாருங்கள். அனரெக்சியா பசியின்மை, ஹெமப்டாசிஸ்னால் பிளட் இன் தி ஸ்பூட்டம். அவங்க இருமும் போது அந்த சளி வரும்ல, அதில் பிளட் இருக்கும். அடுத்து அக்யூட் ஃபேஸ் டிபி. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை ஃபீவர் இருக்கும், சில்ஸ் இருக்கும், ப்ளூரிட்டிக் பெயின், ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃப் இருக்கும். அடுத்து பேத்தோஃபிசியாலஜி பாருங்கள். Mycobacterium bacilli inhales, transmitted to airway to alveoli, leads to multiplication, that leads to transfer to lymph system and bloodstream, leads to immune system response, leads to phagocytes engulf to many bacteria, that leads to TB lymphocytes bacilli spread in normal tissues, leads to accumulation of exudate in alveoli, that leads to bronchopneumonia. ஃபர்ஸ்ட் வந்து மைக்கோபாக்டீரியம் பெசிலை வந்து இன்ஹேல் பண்ணுறது மூலமாக ஏர்வே மூலமாக ஆல்வியோலைக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் ஆல்வியோலையில் அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு
லிம்ஃப் சிஸ்டம்க்கும் பிளட் ஸ்ட்ரீம்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அடுத்து இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் ஆகுது. அப்புறம் பாக்டீரியா வந்து என்குல்ஃப் பண்ணுது. டிபி லிம்போசைட் பேசிலாய் வந்து நார்மல் டிஷ்யூக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்புறம் ஆல்வியோலையில் வந்து அக்குமுலேஷன் ஆகுது. அது வந்து ப்ராங்கோ நிமோனியாவுக்கு கொண்டு போய் விடுது. அதுதான் டியூபர்குலோசிஸ். அடுத்து டயக்னோஸ்டிக் எவால்வேஷன். என்னென்ன டயக்னோஸ்டிக் எவால்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், செஸ்ட் எக்ஸ்ரே, ஸ்பூட்டம் டெஸ்ட், மான்டாக்ஸ் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், இதெல்லாம் டயக்னோஸ்டிக் எவால்வேஷன். காம்ப்ளிகேஷன், என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்? ப்ளூரல் எஃப்யூஷன், நிமோனியா, இந்த 2 காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரிவென்ஷன் என்னென்ன பார்க்க போகிறோன்னா அவாய்ட் காண்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். இன்ஃபெக்டட் பர்சனோட காண்டாக்ட் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். விசிட் தி ப்ராப்பர்லி, மெடிசின் வந்து ஒழுங்காக எடுத்துக்க சொல்லணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கரெக்டாக விசிட் பண்ண சொல்லணும். அடுத்து பிசிஜி வேக்சினேஷன் எடுத்துக்க சொல்லணும். மாஸ்க் போட சொல்லணும். அடுத்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்னென்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டிமைக்ரோபியல் ஆர் யூஸ்ட். திஸ் ட்ரக்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 கேட்டகரிஸ். 2 கேட்டகரிஸில் ட்ரக்ஸ் வந்து கிளாஸிஃபைட் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி ஏஜென்ட், செகண்டரி ஏஜென்ட். ப்ரைமரி ஏஜென்ட்டில் வந்து 5 ட்ரக்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ரக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஐசோனியாசிட் 5 mg/kg/day ஓரல் ஐஎம்மில் கொடுக்கணும். ரிஃபாம்பிசின் 10 mg/kg/day ஓரலில் கொடுக்கணும். அடுத்து எத்தம்பியூட்டால் 25 mg/kg/day ஓரலில் கொடுக்கணும். ஸ்ட்ரெப்டோமைசின் 15 mg/kg/day ஐஎம்மில் தரணும். பைரசினமைடு வந்து 20 mg/kg/day ஓரலில் தரணும். அடுத்து செகண்டரி ஏஜென்ட் என்னென்னா கேப்ரோமைசின், கனாமைசின், சைக்ளோசிரைன், PASA பேரா அமினோ சாலிசிலிக் ஆசிட், இதெல்லாம் ட்ரக்ஸ். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அடுத்து நர்சிங் மேனேஜ்மெண்ட் என்னென்ன பார்க்கலாம். டீச் குட் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ். அவங்கள வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லணும். ஏன்னா அந்த ஹேண்ட் மூலமாக தானே நம்மளுக்கு நோஸ் மூலமாக இன்ஹேல் ஆகிட்டு அது வந்து லங்ஸுக்கு போயிட்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ண சொல்லணும். மெயின்டைன் ஸ்டெரைல் சக்ஷனிங் டெக்னிக், மெயின்டைன் லிமிட் விசிட்டர்ஸ், மெயின்டைன் அடிக்குவேட் நியூட்ரிஷன். நல்லா அவங்கள நல்ல ஃபுட்ஸாக எடுத்துக்க சொல்லணும். அப்புறம் விசிட்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்கள அலௌட் பண்ணாமல் குறிப்பிட்ட லிமிட்டட் விசிட்டர்ஸை வந்து அலௌட் பண்ணணும். அடுத்து ப்ரொவைட் கவர்டு கண்டெய்னர் ஃபார் ஸ்பூட்டம், encourage and teach about frequent oral care, help them based on their needs, administration of medication. ஸ்பூட்டம்க்கு வந்து கவர் பண்ணி வைக்க சொல்லணும் ஸ்பூட்டம் கண்டெய்னருக்கு. அடுத்து வந்து அவங்களோட ஓரல் கேரை வந்து ஒழுங்காக கேர் டேக் பண்ண சொல்லணும். அடுத்து அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் கரெக்டான மெடிகேஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். அடுத்து நர்சிங் டயக்னோசிஸ். என்னென்ன டயக்னோசிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ரிஸ்க் ஃபார் ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் டு மேல் நியூட்ரிஷன், லேக் ஆஃப் நாலேஜ், இன்ஃபெக்டிவ் ஏர்வே கிளியரன்ஸ் ரிலேட்டட் டு திக் பிளட்டி ஸ்பூட்டம், ஃபெட்டிக், இம்பேலன்ஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டட் டு அனரெக்சியா, deficient knowledge related to disease condition treatment, anxiety related to misconception and other social stigma, activity intolerance related to fatigue, altered nutrition. நர்சிங் டயக்னோசிஸ் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நர்சிங் டயக்னோசிஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ்: மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், PK பன்வார், 5th edition, AITBS பப்ளிஷர்ஸ், டெல்லி, இந்தியா. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. நர்ஸ் டெக் வித் பிஎஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அண்ட் அடுத்த டாப்பிக்கில் உங்களை பார்க்குறோம். பாய் பாய்.